ரைட். குளுக்கோஸு மூலக்கூறின் 11வது கேள்வி. குளுக்கோஸு மூலக்கூறின் அனுபவ சூத்திரமாக அமைவது. இப்போ நமக்கு தெரியும் மூலக்கூட்டு சூத்திரம் குளுக்கோஸ் என்ன? C6H12O6 என்ன மூலக்கூட்டு சூத்திரம்? C6H12O6. நமக்கு தெரியும் அனுபவ சூத்திரம்னு சொல்லக்குள்ள மூலக்கூட்டு சூத்திரத்தில் இருக்கிற மூலகங்களுக்கு இடையிலான எளிய விகிதம் என்ன? அப்போ எல்லோரும் 6-12 இருக்கக்குள்ள நம்ம என்ன செய்யலாம்? 6ஆல் சுருக்கிவிட இருக்கும். 6ஆல் எல்லாரையும் சுருக்கிவிட இருக்கும். சுருக்கிவிட்டால் என்ன வரும்? CH2O. அது வேறு தான் என்னது அனுபவ சூத்திரம்னு சொல்லுவோம். அப்போ ஆன்சர் எத்தனை ஆகுது? மிச்சம் லேசான கேள்வி. ஆன்சர் 2 ஆகுது. அடுத்த கேள்வி. தரப்பட்ட ஒரு கலப்புலோக மாதிரியின் 40 கிராமில் இதில் 80 கிராம் சரி தவறு இல்லை சொல்லிங்க. 8 கிராம்னு மாற்றிங்க சரியா? 8 கிராம் நிக்கல், 12 கிராம் செப்பு, 20 கிராம் நாம். அப்போ 8 மணி 32 மற்றும் 40 காணப்படி தரப்பட்ட மாதிரியில் செப்பின் திணிவு பின்னம். அந்த திணிவு பின்னம் கேட்கக்குள்ள என்ன செய்வோம்? செப்புடைய திணிவு பின்னம் கேட்கானே. அப்போ திணிவு பின்னம் கேட்கல என்ன செய்வோம்? மொத்த திணிவு மேலே தரப்பட்ட திணிவு. மொத்த திணிவு எவ்வளோ? மொத்த திணிவு 40 கிராம். மொத்த திணிவு 40 கிராம். இதில் செப்பு எவ்வளோ? செப்பு 12 கிராம் இருக்கிறாரு. அப்போ சுருக்கினோம்னா என்ன செய்யும்? 4ஆல் சுருக்கணும். 4ஆல் சுருக்கினா 3, இங்கே 4ஆல் சுருக்கினா 10. அப்போ 0.3 ஆகுது. ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 3ஆக இருக்கிறார். சரியா? ரைட். 11வது கேள்வி. அயனாக்கல் சக்தி சம்பந்தமாக கேட்டிருக்கான். அயனாக்கல் சக்தின்னு நம்ம தெரியும். முதலாம் அயனாக்கல் சக்தி, 2ஆம் அயனாக்கல் சக்தி. முதலாம் அயனாக்கல் சக்தியை பார்த்துட்டோம்னா என்ன சொல்லுது? முதலாம் அயனாக்கல் சக்தின்றது வாயுநிலையில் இருக்கிற ஒரு மூலகத்தில் இருந்து ஒரு மூல் இலத்திரன் அகற்றி என வாயுநிலையில் நேரேற்றம் பெற்ற ஓரலகு அயனை உருவாக்கும் போது ஏற்படுகின்ற வெப்ப உறை மாற்றம். வாயுநிலை கட்டாயம் செல்லணும். வாயுநிலையில் இருக்கிற ஒரு மூலகத்தில் இருந்து ஒரு மூல் இலத்திரனை கலட்டி ஓரளவு நேரேற்றம் பெற்ற அயனொன்று உருவாகல ஏற்படுற வெப்பநிலை மாற்றம். அவருமே வாயுநிலையில் ரைட். 2ஆம் அயனாக்க சக்தின்றதா இப்போ என்னது? இது ஒரு இலத்திரனை கட்டினா முதலாம் அயனாக்க சக்தி. 2ஆம் அயனாக்க சக்தின்றதா இப்போ 2ஆம் அயனாக்க சக்தின்றது ஏற்கனவே இருக்கிற வாயுநிலையில் இருக்கிற ஒரு ஓரளவு நேரேற்றம் பெற்ற ஒரு அயனில் இருந்து திருப்பவும் என்ன செய்கிறோம்? இன்னொரு இலத்திரனை கலட்டி என்ன வருவார்? 2+ என்ற நம்ம எடுப்பார். அவர்லேருந்து ஒரு இலத்திரன் ஒரு மூளை கலட்டக்குள்ளே இலத்திரன் ஒரு மூளை கலட்டக்குள்ளே ஏற்படுறது. 3ஆம் அயனாக்க சக்தின்றது 3ஆம் அயனாக்க சக்தி என்றது அதே போல் தான். அப்போ அவரில் 3 இலத்திரனை கலட்டணும். 3ஆவது இலத்திரம் ஒவ்வொரு இலத்திரனை தான் நம்ம கலட்டி வரும். 3ஆவது அயனாக்க சக்தினா 3 இலத்திரன். 3ஆவது இலத்திரனை கலட்டணும். இப்போ எத்தனை இருந்தார்? ஏற்கனவே 2 கலட்டப்பட்ட ஒரு ஆளாக இருப்பார். அவரில் என்ன செய்யும்? X3+ இலத்திரன். அவர் என்ன ஒரு மூளை இருக்கும். நியம நிலையில் வாயு நிலையில் இருக்கிற ஒரு மூலகத்திலிருந்து ஒரு மூல் இலத்திரனை அகற்றி வாயு நிலையில் இருக்கிற ஓரளவு நேரேற்றம் பெற்ற அயனை உருவாக்கும் அயனாக்கல் சக்தி. அது முதலாம் அயனாக்க சக்தி என்று சொல்லுவோம். ரைட். கேட்டது 2ஆம் அயனாக்க சக்தி. அப்போ 2ஆம் அயனாக்க சக்தினா என்ன சொல்லணும்? X+ அயன்லேருந்து நமக்கு வரணும். அப்போ X2+, எக்ஸன் எல்லாம் இல்லை. அப்போ 2ஆவது 4ஆவது தான் இருக்குது. இலத்திரன் என்ன செய்யணும்? நீக்கிறன்னு சொன்னால் அப்போ ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 2ஆவது. இலத்திரன் சேர்க்கறதுக்கு என்ன சொல்லுவோம்? இலத்திரன் நாட்டல்னு சொல்லுவோம். அதே போல் இலத்திரன் ஏற்றல்னு சொல்லுவோம். கேள்வி வரட்டும். அப்போ 2 கடையிலான வித்தியாசம். 2ம் ஒரே பெருமானத்தை எடுப்பாங்க. ஆனால் குறி என்ன செய்யும்? குறி மட்டும் மாறும். அப்போ அது ஒரு மாதிரி கேள்வி வரக்குள்ள அது விஷயத்தை பார்ப்போம். சரியானே? ரைட். அடுத்த கேள்வி. சக்தி சொட்டனால் தந்து போட்டு சக்தி சொட்டம் தொடங்கினால் காட்டப்படுவது. இப்போ போன கேள்வியெல்லாம் பார்த்தோம்னே எப்படி குறிப்போம்? 4 சக்தி சொட்டம் குறிப்போம். என்னென்ன? NL, ML, MS இந்த மாதிரி 4 குறியீடுகளில் குறிப்போம். 4 குறியீடில் குறிக்கக்குள்ள N = 3 என்ன அர்த்தம்? பிரதான சக்தி மட்டும் 3 இருக்காரு. அப்போ நம்ம 3N போட்டுருவோம். அடுத்தது L = 1. அப்போ நமக்கு தெரியும் Lல் வந்து 0 S ஒழுக்கு 1 வந்தால் P ஒழுக்கு 2 வந்தால் D ஒழுக்கு. இங்கே L = 1 சொல்கிறான். அப்போ யாருக்குரிய இலத்திரன்? அவர் 3P க்குரிய ஒரு இலத்திரன். அதே நேரம் ML =
0ன்னு சொல்கிறான். அப்போ நமக்கு தெரியும் பி பிளாக்கில் என்ன இவர் பி பிளாக்கில் அப்போ எஸ் ஒழுக்கில் ஒரே ஒரு எஸ் ஆர்பிட்டலுக்கு ஒரே ஒரு ஒழுக்கு இருக்கும். பி ஆர்பிட்டலுக்கு 3 ஒழுக்கு இருப்பார். என்ன பி ஆர்பிட்டலுக்கு 3 ஒழுக்கு. இவர 0 வெல்லும், இவர் -1 0 +1 வர்றது. நான் கடும் டீட்டெயிலாக சொல்லலை, என்னென்ன போன பேப்பரில் அதை காய்ச்சிட்டோம். திருப்பி காய்ச்சிட்டு இருந்தால் டைம் தான் போகும். அடுத்தடுத்த பேப்பரில் ஏற்கனவே காய்ச்ச விஷயமாக தான் டீப்பாக காய்க்க மாட்டேன், மேலோட்டமாக காய்ச்சிட்டு போய்த்துருவோம். சரியானே ரைட். அப்போ 5 ஒழுக்கு இருக்காரு. இப்போ கதைச்ச நமக்கு 3p குறியால். அப்போ அதில் வந்து ml = 0 இருக்காரு. 0 இந்த அடிக்கிற ஒழுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக இந்த அடிக்கிற ஒழுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர், இந்த அடிக்கிற ஒழுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர். அதே நேரம் -1/2 தானே. அப்போ +1/2 நம்ம என்ன செய்வோம், இந்த திசையை பொதுவாக எடுப்போம். -1/2 இந்த திசையை எடுப்போம். அப்போ இந்த இலத்திரன் எப்படி நிரம்பிக்க வேண்டியதா, இந்த ஆள் வந்து இந்த அறிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி தான் கதைக்கலாம். சரியானே. அப்போ எனும் சக்தி சொட்டன் தொலையினால் காட்டப்படுவது என்னதுக்குரிய இலத்திரன். அப்போ இவ்வளோ டீட்டெயிலாக நமக்கு தேவையில்லை. P7 L=1 P ஒழுக்கு அறிக்கணும். அப்போ S ஒழுக்கெல்லாம் பரவாயில்லை. S ஒழுக்குன்னா அவர் வந்து 0 வந்திருக்கணும். அடுத்த பிரதான சக்தி மட்டம் 3ன்றதால என்னதுக்குரிய இலத்திரன் ஒரு 3p இலத்திரன். அப்போ ஆன்சர் எத்தனாவது, ஆன்சர் 5வது. ரைட். கேட்ட கேள்வி, பின்வரும் சேர்வைகளின் கொதிநிலை அதிகரித்து செல்லும் ஒழுங்கு. கொதிநிலை அதிகரித்து செல்லும் ஒழுங்கு. ரைட். அப்போ இந்த வரைப்பில் நீங்கள் பொதுவாக ஞாபகம் வச்சுக்கணும், ஐதரசன்கிற எத்தனாம் கூட்டம், 4ஆம் கூட்டம், 5ஆம் கூட்டம், 6ஆம் கூட்டம், 7ஆம் கூட்டம். இதோட ஐதரைட்டு சேர்வைகள்ற கொதிநிலையோடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 4ஆம் கூட்ட ஆக்கில் பார்த்தோம்னா CH4 பார்க்க சிலிக்கன் ஹைட்ரஜனை பார்க்க ஜெர்மனியத்தை பார்க்க செனனோட ஹைட்ரஜன் கூட ஒரு கொதினில் கூடி போகிறாரு. காரணம் என்ன வாங்கின நமக்கு தெரியும். கொதினில் கூட என்ன செய்யணும், கொதினில் கூட என்ன செய்யணும், கவர்ச்சி விசை கூட என்ன செய்யும், கவர்ச்சி விசை. இல்லை கொதினில் என்ன, கொதிநிலைக்கு உருகுநிலைக்கு இடையில் வித்தியாசம் விளங்கணும். கொதினில் உருகுநிலை 2 பேருக்கு இடையில் வித்தியாசம் விளங்கணும். கொதினில் என்ன சொல்லுது, ரைட். கொதினில் சொன்னால் இப்போ உதாரணமாக தண்ணிக்குள்ள ஒரு பதார்த்தம் கரைஞ்சிருக்கின்னு எடுப்போம். சரியா, தண்ணிக்குள்ள ஒரு பதார்த்தம் கரைஞ்சிருக்கின்னு எடுப்போம். அப்போ அந்த 2 பேருக்கு இடையில் என்ன இருக்கும், ஒரு பிணைப்பு, ஒரு கவர்ச்சி விஷயம் உருவாயிருக்கும். இந்த அரிக்கிற இந்த கவர்ச்சி விசையை உடைக்கிற விஷயம்தான் என்னது, கொதிநிலை. சரியா, தெளிவாக நினைக்கணும். உருகுநிலைன்றது ஒரு மூலக்கூறுக்குள்ளே என்ன செய்யும், ஏகப்பட்ட கவர்ச்சி விசைகளால் அந்த மூலக்கூறு என்ன செய்யும், பிணைத்து வைக்கப்பட்டிருக்கும். உருகுநிலைன்றது இந்த அரிக்கிற பிணைப்பு விசைகளில் என்ன செய்யணும், இந்த அரிக்கிறாக்களை உடைக்கிறாங்க என்ன, இந்த அரிக்க உருகுநிலை. ரைட். அப்போ நம்ம தெரியும் கவர்ச்சி விசை கூட இந்த அரிக்க கொதினில் என்ன செய்யும், கவர்ச்சி விசை கூட 2 பேர் கிட்ட நல்லா நெருங்கியிருப்பாங்க. இப்போ கவர்ச்சி விசை கூட அந்த பிணைப்பை உடைக்கிறதுக்கு தேவையான சக்தி என்ன செய்யும், கூடும். அந்த சக்தியை தானே சொல்கிறோம் கொதினில் கவர்ச்சி விசை கூட என்ன செய்வார், அப்போ கொதினில் என்ன செய்வார், கொதிநிலை அதிகரிப்பார், கொதிநிலை கூடும். ரைட் பண்ணிச்சா. ரைட். இப்போ இந்த கவர்ச்சி விசை கூட அப்போ நம்ம கவர்ச்சி விசை ஓட தெரியும் என்ன. இப்போ போன பேப்பரில் பார்த்துருந்தோம், ஒரு MC கேள்வி ஒன்று வந்திருந்தது, 14வது 15வது கேள்வி வரைக்கும். ரைட். அப்போ பாருங்கள், அதை விலங்காதாக்கு. ரைட். அப்போ தெரியும் லண்டனோட இருமுனை விசை கூட, இருமுனையை பார்க்க ஐதரசனை பார்க்க அயன் இருமுனை விசையை கூட இருக்கும். ரைட். இவங்க எல்லாருலையும் பொதுவாக இருக்கிற பொதுவாக நம்ம பார்க்குறது ஐதரசன் இணைப்பு. இந்த அறிக்கிற இவ்வளோ மன்றுனதை காட்டும். இந்த அறிக்கிற இது அவ்வளோவுமே ஐதரசன் இணைப்பு தான். லண்டன் மிச்சாக்க வந்துட்டு இவ ஹைட்ரஜன் கொண்டு இருக்காங்க. ரைட். விவகாரம் கவர்ச்சி விசை திணிவு பருமம் கூட அப்போ கவர்ச்சி விசை இவ்வளோ பேரும் என்ன விஷயம் வச்சு முதல்ல லண்டன் விசை தான் இவரில் பிரதானமான விஷயம் இருக்காங்கண்ணே. லண்டன் விசை ஹைட்ரோ கார்பன்களில் லண்டன் விசை தான் பிரதான விஷயம் இருக்கா. ரைட். இப்போ பாருங்கள், நிறைய லண்டன் விசைன்றது என்ன செய்யும், திணிவு பருமம் கூட நிறைய லண்டன் விசை கூட அப்போ அவளுக்கு இடையில கவர்ச்சி கூட என்ன செய்யும், கொதிநிலை கூடும். அப்போ திணிவு பருமன் CH4 பார்க்க சிலிக்கன் SiH4 என்ன செய்கிறார், திணிவு கூட இருக்காரு. அப்போ அவரை பார்க்க இவர் திணிவு கூட, இவரை பார்க்க இவர் திணிவு கூட. அப்போ திணிவு எந்த ஓடரில் வராது, இந்த ஓடரில் வருவார் திணிவு. அப்போ திணிவு கூட கவர்ச்சி விசை கூட நடக்கும், கொதிநிலை கூடும். அதே போல் தான் இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆக்கிரத்துக்கு ஏஜென்ட்டாக என்ன செய்கிறார், தரிக்கிற H2S பார்க்க H2SCக்கு திணிவு கூட என்ன, அதால் என்ன செய்வார், H2Tக்கு H2SCயை பார்க்க கூட. அப்போ இவரால் திணிவு கூடுறதால என்ன செய்வார்,
கவர்ச்சி விசை ஓடும். கவர்ச்சி விசை ஓடுறதால கொதிநிலை ஓடுது. இது அவ்வளோ விஷயமும் அதுக்கெல்லாம் வருது. அதே போல் HCl பார்க்க HBr கூட, HBr பார்க்க HI கூட, சரியா, ஹைட்ரஜன் அயோடைடு கூட. அதே போல் PH3 பார்க்க ASH3 கூட, அதை பார்க்க SBH3 கூட. விளைஞ்சா அதே நேரம் தரிக்கிற 4 பேர் யார் யார்? CH4 பார்க்க SiH4, அதே போல் அதை பார்க்க ஜெர்மனியம் அவர் ஹைட்ரஜன், சரி, அதாவது SNH4. இது அவ்வளோ பேருமே என்ன செய்கிறா? இந்த அரிக்கிற விஷயத்துக்குள்ளால வராங்க. இந்த அரிக்கிற விஷயம், இந்த அரிக்கிற இந்த பாக்ஸ் பண்ணுற இந்த விஷயத்துக்குள்ளால வர என்னது? திணிவு பருமன் கூட 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 அவங்களோட லண்டன் விசா கூடும். லண்டன் விசா கூட கூட கவர்ச்சி விசா கூடுறதா என்ன செய்யுது? அவங்களுக்கு கிடையாது, பொதுநிலை போடுது. ஆனால் தெளிவாக விளங்கிக்கணும், இந்த அரிக்கிற 3 பேரும் என்ன செய்ய மாட்டாங்க? இந்த கேட்டகரிக்குள்ளே வர மாட்டாங்க. ஏன் அவங்க அதுக்குள்ளே வர மாட்டாங்க? இப்போ நமக்கு தெரியும் கவர்ச்சி விசையில் ஓடர் என்ன செய்யும்? மாறுமுனே லண்டனை பார்க்க இருமுனைவு, அதை பார்க்க ஹைட்ரஜன், அதை பார்க்க அயன் இருமுனைவு, சரியா, ரைட். அப்போ இந்த அரிக்கிற ஹைட்ரஜன் ஒன்றுக்கு என்ன செய்யுது? லண்டன் கவர்ச்சி விசையை கூட இருக்காரு. அப்போ இந்த அரிக்கிற ஆக்கள் எல்லாம் பிரதானமாக உதாரணத்துக்கு நான் இந்த அரிக்கிற எல்லாம் கூட தான் இருக்குது. HCl, HBr, HI, ரைட். ஹைட்ரஜன் குளோரைட், ஹைட்ரஜன் புரோமைட், ஹைட்ரஜன் அயோடைட், 3 பேர்லையும் பிரதானமாக இருக்கிற என்ன விஷயம்? வேலை இருக்கிற வந்து லண்டன் விஷயம். ஆனால் ஹைட்ரஜன் ஃப்ளோரைட், அப்போ நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் ஃப்ளோரைட் என்ன செய்யும்? அவரில் இருக்கிற ஐதரசன் இணைப்பு. இப்போ ஐதரசன் இணைப்பு என்ன செய்கிறாரு? நிறைய லண்டனை பார்க்க கூட. ஆகவே இவங்க எல்லாரையும் பார்க்க அவரை எப்படி இருப்பார்? கூட இருப்பார். HIயையும் பார்க்க திணிவு குறைய இருந்தாலும் கவர்ச்சி விசை கூட இருக்கிறதுக்காக அவர் என்ன செய்வார்? கூட இருப்பார். இவருக்கு காரணம் என்ன? இவருக்கு வந்துட்டு லண்டன். அதே போல் நீருக்கும் அதே போல் நீருக்கு என்ன செய்கிறாரு? H2S பார்க்க H2Tயை பார்க்க கூட இருப்பார். திணிவு குறைய, ஆனால் கவர்ச்சி விசா கூட. என்ன காரணம்? என்ன கவர்ச்சி? அவரில் வந்துட்டு இருக்கிற லண்டன். அதே போல் தான் NH3, சரியா, விளங்கிச்சா, ரைட். அப்போ கேட்ட கேள்வி இது எல்லாத்தையும் அழிச்சு விட்றேன். கேட்ட கேள்வி ரைட். அப்போ இந்த விஷயம் அவ்வளோ பார்த்துட்டோம். அப்போ இப்போ கேட்டிருக்கிறது 4 கூட்டத்துலேயே 4 பேர் தந்திருக்காங்க. தந்து போட்டு இவங்கட கொதிநிலை அதிகரிக்கும் வரிசை. இப்போ நம்ம தந்திருக்கிற யார்? HCl, H2S, PH3, SiH4. அப்போ நான் இந்த அறிக்கை அழிச்சு விட்றேன். அழிச்சு போட்டு நம்ம தந்திருக்க யார்? SiH4, PH3, H2S, HCl. இப்போ அவ்வளோ பேர்லையும் என்னத்தை பார்க்கணும்? என்ன விசாரிக்கான்னு பார்க்கணும். எல்லாத்துலேயும் என்ன? இவரில் லண்டன், இவர்லேயும் லண்டன். அப்போ எல்லாத்துலேயும் லண்டன் என்ன செய்யும்? திணிவு பருமன் அதிகரிக்க அவங்களோட கவர்ச்சி விசை ஓடும், சரியானே. இந்த வரைவின் படி இந்த வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறேன் நல்ல, ரைட். அப்போ இந்த வரைவின் படி அப்போ நம்ம விஷயத்தை சொல்லிட்டேன். அப்போ டேரெக்டாக நான் ஆன்சர் எடுத்துகிட்டு போகிறேன், சரியானே, ரைட். அப்போ எனக்கு குறை இருக்கிறது SiH4, அதுக்கப்புறம் இருக்கிறது PH3, அதுக்கப்புறம் இருக்கிறது HCl, அதுக்கப்புறம் இருக்கிறது H2S. இப்போ ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 2ஆவது, ரைட். இப்போ கூட்டு கேள்வியில் பார்க்கணும், சரியானே. கூட்டு கேள்வியில் பார்க்க இந்த கூட்டு கேள்வியில் கேட்டுக்கிறது பின்வரும் கூட்டுகள் சரியானது அல்லது சரியானது. கெமிஸ்ட்ரியில் நம்ம வளமையாக செய்ய போகல எப்போதும் என்ற ஒரு சொல்லை பாவிச்சாண்டா அந்த கூட்டு என்ன செய்யணும்? கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். சிறந்தது மற்ற கூற்றுக்களை செய்து போட்டு அதை வந்து செய்கிறது தான் மிகவும் சிறந்தது, சரியான. இப்போ அணுக்கள் அயன்கள் பற்றிய கூற்றுக்களில் சரியானது அல்லது சரியானது? சரியானே, ரைட். sp3 மூலகங்கள் உருவாக்கும் கற்றயன்கள் அவற்றின் நடுநிலை அணுக்களை விட எப்போதும் சிறியனவாகும், ரைட். கற்றயன்கள் வேறொரு ஆளோட கதைக்கல அவர் குறிப்பிட்ட ஒரு மூலகத்தை அவர கற்றயனோட ஒப்பிட்டு கதைக்கான். நடுநிலை அணுக்களோட ஒப்பிட்டு கதைக்கான். பொதுவாக நமக்கு தெரியும் ஆரை எப்படி துணிக்கும்? ஆரை அளக்கப்பட்டதா இல்லை துணியப்பட்ட ஒரு விஷயம் என்ன? எப்படி துணிஞ்சாங்க? இந்த இருக்கிற 2 ஆரைகள சராசரியை வச்சு தான் என்ன செஞ்சாங்க?
உண்மையாக ஒரு நடுநிலை மூலகத்தில் ஆரையை துணிஞ்சாங்க. இது என்னத விஷயம் தருகிறது? வந்தர்வால்ஸின் ஆரை. வந்தர்வால்ஸின் ஆரை. இவர் பங்கீட்டு வலு ஆரை தருகிறவர் அணு ஆரை. சரியா? தரிக்கிறவர் நாடுகன். அப்போ வேற ஒரு கருக்கடைப்பட்ட தூரம். அப்போ வேற எடுக்க நான் தரிக்கிற தூரத்தை R1 எடுக்கேன். இப்போ இவரோட கருக்கடைப்பட்ட தூரம் இதை நான் R2 எடுக்கேன். இவர் ஆரையோ உண்மையாக R எடுக்கேன். அப்போ அணு ஆரை ஆறுன்றது இங்கே பாருங்கள், வந்தர்வால்ஸின் ஆரை என்ன செய்யுது? உண்மையாக அந்த ஆரையோட பெருசு அடிக்காரு. பங்கீடுவலு ஆரைன்றது உண்மையான அணு ஆரையை பார்க்க சின்னன்னு அடிக்காரு. இந்த அணு ஆரைன்றது இந்த ரெண்டு பேரை சராசரியை வச்சு தான் துணியப்பட்ட ஒரு விஷயம். சரியானே? இது தெளிவாக நினைக்கணும். அதே நேரம் நம்ம தியரில் படிக்கிற எப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு மூலகத்தில் தரதுக்கு நான் சோடியத்தை எடுக்கிறோம். சரியா? சோடியத்தை எடுக்கிறோம். சோடியத்தில் எத்தனை? 11. ரைட். அப்போ சோடியம் ப்ளஸ் எடுக்கன், சோடியத்தை எடுக்கன், அதே போல் சோடியம் மைனஸ்ன்னு எடுக்கன் வராது. ஆனால் விளங்கப்படுத்துறதுக்காக நான் எடுக்கேன். சரியா? ரைட். பார்ப்போம். ஏன்னா எக்ஸண்ட் எடுக்கணே. எக்ஸண்ட் ஒரு மூலகத்தை எடுக்கேன். ஏன் சீக்கிரம் ரைட். இப்போ ஒரு அணு வந்து 10 எடுப்போம். இப்போ வளமையாக ஆரைகள் நம்ம ஒப்பிடக்குள்ளே செய்வோம். வித்தியாசமான எண்கள் வரப்போக்குள்ள ஒரு மூலக, நடுநிலை, அன்னையன், கற்றையன் எல்லாம் குழம்பு வரப்போக்குள்ள யாரை பார்ப்போம்? சார்பு கருவேற்றத்தை வச்சு தான் கடைசி தீர்மானத்தை இருக்கும். சரியான ரைட். இப்போ ஒரு இருக்கிற புரோத்தன எண்ணிக்கை எத்தனை? புரோத்தன எண்ணிக்கை 10. சார்பு கருவேற்றம்னா என்ன? ஒரு இலத்திரன் அனுபவிக்கிற கவர்ச்சி விசை. ஒரு இலத்திரன் ஒன்று அவர் அனுபவிக்கிற கவர்ச்சி விசை. கவர்ச்சி விசை கூட என்ன செய்யும்? நல்லா தூக்கி கிட்டக்க வச்சுக்குவார். இப்போ கவர்ச்சி விசை கூடினா என்ன செய்வார்? அவரை தூக்கி கிட்ட வச்சுக்குவார், இழுத்து வச்சுக்கும். அப்போ கிட்ட வச்சுக்கிட்ட அந்த ஆரை என்ன செய்யும்? அப்போ குறையும். வித்தியாசமான வரக்குள்ள செய்யும். சார்பு கருவேற்றம் பார்ப்போம். சார்பு கருவேற்றம் என்ன? ஒரு இலத்திரன் அனுபவிக்கிற புரோத்தனை கவர்ச்சி விசை. அப்போ இவரை பார்ப்போம். இவர புரோத்தனை எத்தனை? புரோத்தம் 10, இலத்திரன் எத்தனை? அப்போ இவரில் இலத்திரன் 10 இருந்திருக்கணும். ஆனால் இங்கே எத்தனை? 9. என்ன? இங்கே 9 இலத்திரன் தான் இருக்குது. 10 புரோத்தனை 9 இலத்திரன் அனுபவிச்சுட்டு இவர் மூலகம், நடுநிலை மூலகம். 10 புரோத்தனை 10 இலத்திரன். இவர் 10 புரோத்தனை 11 இலத்திரன் அனுபவிக்கணும். அப்புறம் அவன் தெரியும் தருகிறேன்னு 1. இவர் என்ன செய்யறார்? 19 பிரித்தா ஒன்றிலும் கூட, ஒன்றிலும் அதிகம். இவர் ஒன்றிலும் குறைவு. கவர்ச்சி விசை நமக்கு தெரியும். கவர்ச்சி விசை கூட கவர்ச்சி விசை கூட ஆரை என்ன செய்ய பார்க்கும்? ஆரை என்ன செய்ய பார்க்கும்? ஆரை குறையும். அப்போ கவர்ச்சி விசை கூட, ஒன்றிலும் அதிகம். ஆகவே அவருக்கு தான் செய்யும் ஆரை குறையும். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு மூலத்துக்கு கைக்கிற விஷயம். இந்த இடத்துல sp2 மூலங்கள் உருவாக்கும் கற்றையன்கள் அவற்றின் நடுநிலை அணுக்களை விட எப்போதும் சிறியனவாகும். எப்போதும் டக்குள்ள என்ன செய்யணும்? கொஞ்சம் நிற்கணும். கெமிஸ்ட்ரியில் அதுவும் FWC பேப்பரில் எல்லாமே என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம கேட்கலாம். அப்போ கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அந்த கூற்றை அப்படியே வச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகணும். அப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில் இருக்கிறது இவ்வளோ தான். ரைட். அடுத்தது பாருங்கள். sp2 மூலகங்கள் உருவாக்கும் அன்னையன்கள் அவற்றின் நடுநிலை அணுக்களை விட எப்போதும் பெரியனவாகும். அப்போ அதை என்ன செய்யலாம்? இது எப்போதும் பெருசாம், இது எப்போதும் சிறுசாம். அப்போ எப்போதும் கேட்டதான் அதையும் கொஞ்சம் அப்படியே வச்சுக்குவோம். வந்தால் ரெண்டும் சரி, வரலன்னா ரெண்டும் பிள்ளை அறிவோம். ரைட். அடுத்தது சீக்குட்டை பாருங்க. அப்போ 3ஆம் ஆவர்த்தனத்தில் அயனாரை கூடியது அலோக இயல்பு கூடிய அலோகமே ஆகும். ரைட். அப்போ நம்ம பொதுவாக தெரிஞ்சிருக்கணும் அயனாரை என்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆவர்த்தனத்துக்கு என்ன மாதிரி அவர அயனாரைட வரை வருவாருன்ற தெரிஞ்சிருக்கணும். பலமையான செஞ்சுட்டு போவாங்க. இந்த மாதிரி குறைஞ்சிட்டு போவாங்க. யார் வரைக்கும்? இந்த அறிக்கிற 5ஆம் கூட்டால் வரைக்கும். காரணம் என்ன? 5ஆம் கூட்டால் எப்படி இருப்பார்? NS2 NP3 இருப்பார். இந்த அறிக்கிறது என்னது? ஒரு அரை நிரம்பல். அப்போ நம்ம பார்த்தோம் இலத்திரனை ஏற்கக்குள்ள எந்த நிலையில் ஏற்பாங்க? P3 P4 P5 இந்த 3 நிலைகளில் என்ன செய்யும்? இலத்திரனை ஒரு மூலகம் ஏற்கும். இவர் என்ன செய்வார்? 3 இலத்திரனை ஏற்று P6 மாறுவார். ரைட். இவர் என்ன செய்வார்? இவர் 2 இலத்திரனை ஏற்று P6 மாறுவார். இவர் என்ன செய்வார்? ஒரு இலத்திரனோட ஏற்று P6 மாறுவார். ரைட். இந்த இடத்துல ஏன் இவர் வித்தியாசப்படுறாருன்னா
6ஆம் கூட்டாளை பார்க்க இவர் வித்தியாசப்படுறாரு. ஏனென்றால் அப்போ இலத்திரன் ஒன்றை ஏற்கணுமென்றால் என்ன செய்ய பார்க்கணும், ஒரு ஒழுக்குள்ள கொண்டு வந்தால் அவர் ஏற்கனவே வைக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 3 ஒழுக்கு இருக்கிற ஒரு ஆளை கதைக்கணும், NS2 NP2 கதைக்கணும். NP2 அவரில் எத்தனை இலத்திரன் இருக்கும், இதாக இருக்கிற 2 இலத்திரன் தான் இருக்கும். அப்போ 3ஆவது ஒரு இலத்திரனை கொண்டு வரணும், நம்ம என்ன செய்வோம், இதாக ஒழுக்குள்ளே லேசாக கொண்டு வந்து வச்சுருவோம். ஏன் இதுக்குள்ளே வேறு இலத்திரனில் வர தள்ளுகைகள்லாம் குறையறிக்கும். நமக்கு தெரியும் உறுதி கூண்ணாக்கள் யார் யார், உறுதி கூண்ணது அரை நிரம்பல் மற்றும் முழு நிரம்பல் நிலைகள் என்ன செய்யும், உறுதியை பெறியும், உறுதி கூட இருக்கும். உறுதி கூட இருந்தால் அவங்கள இலத்திரனை ஏற்கிறதுக்கோ அல்லது இலத்திரனை இழக்கிறதுக்கோ என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இலத்திரனை ஏற்கிறதுக்கோ அல்லது இலத்திரனை இழக்கிறதுக்கோ விரும்ப மாட்டாங்க. இலக்கிறேன் அவங்க தாக்க முடியாது, என்ன மட்டும் என்ன செய்யணும், அவர் ஏற்கிற உறுதி நிலையில் இயற்கையில் உறுதி நிலையில் இருக்கிறதுக்காக உறுதியை பண்ணுறதுக்காக தான் என்ன செய்யும், மூலங்கள் இந்த வேலையில் செய்யும். ரைட். அப்போ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது NP3 இருக்கிறதால அவர் எப்படி இருப்பார், அரை நிரம்பல் நிலையில் இருப்பார். அப்போ இலத்திரன் அவர் என்ன செய்ய மாட்டார், லேசியில் ஏற்க மாட்டார். அப்படி ஏற்க போகக்குள்ளையும் ஒவ்வொரு ஆர்பிட்டலையும் ஒவ்வொரு இலத்திரன் ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கு, ஒவ்வொரு ஒழுக்குலையும் ஆர்பிட்டல்லையும் என்ன செய்யறாரு, ஒரு இலத்திரன் இருக்கக்குள்ள புதுசாக ஒரு இலத்திரனை கூட நம்ம வைக்க போகக்குள்ள இந்த இலத்திரன் என்ன செய்யும், தள்ளும். அப்போ லேசில் ஒன்று வைக்கல. அப்போ என்ன செய்யணும், புதியதொரு சக்தி மட்டத்தை உருவாக்கி அல்லது தள்ளுகைக்கு நம்ம என்ன செய்யணும், கூடியதொரு சக்தியை பிரயோகித்து இவரை கொண்டு வைக்க போகக்குள்ள அப்போ அந்த இலத்திரன்கள தள்ளுகையால் வளமையான ஆரையை விட இவர் ஆரையை செய்யும் கொஞ்சம் கூட இருக்கும். சரியானே. இப்போ கேட்ட கேள்வி, 3ஆம் ஆவர்த்தனத்தில் அயனாரை கூடியது அலோக இயல்பு கூடிய அலோகமே ஆகும். அப்போ இந்த கூற்றில் நம்ம தெரியும் உலோக இயல்பு அலோக இயல்பு. உலோக இயல்புன்னா என்ன செய்வார், உலோக இயல்பு இந்த திசையில் போக்குன்னு செஞ்சுட்டு போவார், அதிகரிக்கிட்டு போவார். காரணம் என்ன, உலோகங்கள் என்ன செய்ய பார்க்கும், இலத்திரனை விடுவிக்க பார்க்கும் எப்போதும். அலோக இயல்புன்ற என்ன, அலோக இயல்புன்றது உலோக இயல்புன்றது என்ன செய்வார், எப்பயுமே இலத்திரனை விடுவிக்க பார்ப்பார். உலோக இயல்புன்றது அழிச்சுருந்த அறிய விஷயங்கள்லாம். ரைட். உலோக இயல்புன்றது உலோக இயல்பு, அதே நேரம் அலோக இயல்பு. உலோக இயல்புன்றது என்னது, இலத்திரனை விடுவிக்கிறத நோக்காக வச்சிருப்பார். அது என்ன செய்யும், இலத்திரன்களை விடுவிக்க பார்ப்பார். உலோகத்தை பொதுவாக விடுவிக்கிற யார், முதலாம் கூட்டாக்கள் 2ஆம் கூட்டாக்கள், முதலாம் கூட்டாக்கள் 2ஆம் கூட்டாக்கள். சரியா, கூட்டம் உலகங்கள் பொதுவாக. அலோக இயல்புன்றது இலத்திரனை ஏற்கிறாக்கள். இலத்திரனை ஏற்கிறன்னா மின்னத்தன்மை கூடினாக்கள்னு செய்வாள், டக்குன்னு இலத்திரனை ஏற்க பார்ப்பா. அப்போ நம்ம தெரியும் மின்னத்தன்மை மூலகங்கிற மின்னத்தன்மை எப்படி வருவார், இந்த மாதிரி வருவார்னே. சயின்ஸ் PH BSA அங்கே போயிட்டுருப்பார். ரைட். உனக்கு தெரியும் இந்த அடிக்கிற குளோரின் இவர் தானே பொஸ்பரஸ் சல்பர் குளோரின். அப்போ இந்த இடங்களில் வரப்போகல ஆகக்கூடிய மின்னத்தன்மை கூடினால் யார், குளோரின். அப்போ அவர் என்ன செய்வார், அலோக இயல்பு கூடினால் அடிப்பார். அவர் என்ன செய்வார், இலத்திரன்களை ஏற்க விரும்புவார். பொதுவாக வந்துட்டே பெற்றிருப்பாங்க இந்த அறிகிற 7ஆம் கூட்டாக்கள் தான் கூட இப்போ சரியா பொதுவாக. ஏன் இந்த அறிகிற குளோரின் புரோமின் அயடின் எப்பயும்ன்றது விலை, எப்பயும்ன்றது விலை. இந்த அறிகிற இடையில் ஆக்சிஜனும் வரும், இடையில் மாறி வரையிலும். ஆனால் பொதுவான செஞ்சுருப்போம் 7ஆம் கூட்டாக்கள் சென்றிருப்போம். சரியா. ரைட். அயனாரை கூடியது 3ஆம் கூட்டத்தில் யாருக்கு அயனாரை கூடினது, அயனாரை கூடின வந்துட்டு இங்கே பொஸ்பரஸ் அடிக்காரு. அதே நேரம் அலோக இயல்பு கூடின அலோகம் யார், இங்கே இருக்கிற Cl-. அப்போ 2 பேரும் ஒரு ஆள் சொல்கிறான். இந்த கூற்றுனது பிழையான கூற்று. சரியா. அதே நேரம் P3- S2- Cl- ஆகிய அயன்கள் ஆகனை போன்று ஒரே எண்ணிக்கையிலான இலத்திரன்களை உடையவை. P3- அப்போ என்ன செய்வார், ஒவ்வொரு ஆக்களும் என்ன செய்கிறாங்க, P3- ஹீலியம் நியோன் ஆகன். இவங்க 3ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்தாக்கள். அப்போ என்னது, ஆகண்ட இலத்திரனை அமைப்பை பெறதை தான் விரும்புவான். இவர் ஒரு இலத்திரனை ஏற்று 17ஆம் குரூப் 16ஆம் குரூப் இந்த அறிகிறவர் 15ஆம் குரூப் என்ன. ரைட். அப்போ இவங்க என்ன செய்வா, ஆகண்ட இலத்திரனை அமைப்பை வாரது தான் விரும்புவாங்க. அப்போ இலத்திரனை இவர் 2, இவர் 10, இவர் 18. இப்போ 18 இலத்திரனை எல்லோரும் கொண்டிக்கணும். பொஸ்பரஸ் எத்தனை 18 இலத்திரன். S2- அவர் P3- 18, S2- 18, Cl- 18.
ஆகனை போன்று ஒரே எண்ணிக்கையிலான இலத்திரன்களை உடையவை. அப்போ அந்த கூற்று என்ன சொல்லியிருக்கான்? அந்த கூற்று சரி. இப்போ பார்ப்போம், இந்த கேள்விக்கு விடெடுக்கிறதுக்கு இவர் என்ன செய்யணும்? இந்த கூட்டை எப்போதுன்றதால நான் தட்டி எடுக்கேன். சரியானே? ரைட். இப்போ பேப்பரை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஃபேஸ் பண்ணுறீங்கனாலும் இப்படி தான் செய்யணும். தெரியாத கேள்வி கேட்டுருங்க. சரியானே? ரைட். இவர் 2 பேரும் சரியாக அடிக்கணும் அல்லது நேரும் 2 பேரும் பிழை அடிக்கணும். எப்படி பார்த்தாலும் ஏபிடி ஏபிடி சரி அடிக்கணும் அல்லது ஏபிசி பிழை அடிக்கணும். சரியானே? அப்போ நமக்கு ஆன்சர் என்னென்னு வருவார்? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 5வது. அடுத்த கேட்டிருக்கலாம் CH3 CH2 CH2 என்ன டபுள் பாண்ட் CH2 இந்த கூட்டு தொடர்பாக தவறானது அல்லது தவறானவை கேட்டிருக்கான். ரைட். அப்போ நம்ம பார்ப்போம் என்னண்டு. அப்போ அந்த மூலக்கூற்று ஒன்று தந்தால் கலப்பெல்லாம் என்னென்னு செய்வோம்? முதலாவது நான் அவருக்குரிய வடிவத்தை கீறுவேன். சரியானே? அவருக்குரிய வடிவத்தை கீறுவேன். CH3ன்னா 3 ஹைட்ரஜன், இந்த கார்பனோட ஒரு சிக்மா பிணைப்பு. அப்போ 4 பிணைப்பு. 4 பிணைப்புன்னா என்னது? 4 பிணைப்புன்னா sp3 கலப்பு. இவர் இந்த கார்பனோட ஒரு பிணைப்பு, இந்த கார்பனோட ஒரு சிக்மா பிணைப்பு, ஒரு ஹைட்ரஜனை வச்சிருக்காரு. அப்போ 3 பிணைப்பு இருக்குது. என்ன 3 ஜோடிகள் இருக்காங்க. தனி ஜோடி எதுவும் இல்லை. சிக்மா பிணைப்பு 3 இருக்காரு. அப்போ 3 சிக்மா பிணைப்பு இருக்கிறதால sp2. அதே போல் 2 ஹைட்ரஜன் 2 சிக்மா பிணைப்பு, ஒரு கார்பன் ஒரு சிக்மா பிணைப்பு, 3 பிணைப்பு. அப்போ இவரும் sp2 இருக்காரு. அப்போ அந்த வடிவத்தை கீழி பார்க்கணும். CH3க்குள்ள அவர் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு 4முகி வடிவத்தை தரணும். அவர் CH3க்குள்ள 4முகி வடிவத்தை தரணும். 4முகி வடிவத்தை தரணும். அதே போல் CH அவர் என்ன? அவர் sp2ண்டா கலப்பு கட்டமைப்பு என்னது அவருக்குரியது? தலமுக்கோணி வடிவத்தை தரணும். அவரை பார்க்கல தலமுக்கோணி வடிவத்தை தரணும். ரைட். அதே போல் CH2 அவர் sp2 அவரும் என்ன செய்யணும்? அவரும் எனக்கு தலமுக்கோணி வடிவத்தை தரணும். இதில் இவர்களுக்கு இடையில் இரட்டை பிணைப்பு. இப்போ நான் தரிக்கிறால 1 2 3ன்னு லேசாக குறிஞ்சிக்கிறேன். 2 3 1 2 3. சரியான? ரைட். அதுலேயும் இவரை சுற்றி என்னது? தரிக்கிற 4முகி வடிவம் எனக்கு இருக்கணும். இவரை சுற்றி 4முகி வடிவம் இருக்கணும். அதே போல் தரிக்கிற C2வை சுற்றி அவரை சுற்றி என்ன இருக்கணும்? எனக்கு தரிக்கிற தலமுக்கோணி வடிவம் இருக்கணும். அதே போல் தரிக்கிற C3 என்றவரை சுற்றி அவர்லையும் எனக்கு ஒரு தலமுக்கோணி வடிவம் இந்த மாதிரி இருக்கணும். சரியான? ரைட். இப்போ பார்ப்போம். எல்லா 3 கார்பன் அணுக்களும் sp2 கலப்பாக்கிறதுக்குரிய எல்லாரும் sp2வா? இந்த இருக்கிற C1ன்றவர் என்ன? C1ன்றவர் sp3 கலப்பாக்கிறதுக்கு இருக்காரு. அப்போ எல்லா கார்பன் அணுக்கள் ஏன்றது இல்லை. மேற்குறிப்பிட்ட மூலக்கூறில் sp3 மற்றும் sp2 கலப்பில் கார்பன் அணுக்கள் காணப்படுகின்றன. ரைட். என்ன செய்கிறாரு? sp3 என்றதை C1 எடுக்காரு. அதே போல் sp2ன்றதை C2 C3 எடுக்காரு. ரைட். அப்போ இந்த கூற்று என்ன சரியான கூற்று. எல்லா 3 கார்பன் அணுக்களும் ஒரே தளத்தில் காணப்படுகின்றன. ரைட். காணப்படுகின்றன. அப்போ இந்த கூற்றை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இதில் பாருங்கள், தரிக்கிற C3 எடுத்தால் அவர் என்ன செய்யணும்? அவர் தரிக்கிற அவரோட தலைமுக்கோணி வடிவத்தை ஏற்படுத்தணும். தலைமுக்கோணி வடிவம்னா ஒரே தளத்தில் தரிக்கிற இந்த ஒரு பிளாக் போர்டில் கொண்டு இப்படி 3 வச்சு விட்டாண்டா ஒரு தலைமுக்கோணி நமக்கு இருக்கிற மாதிரி. அப்போ 2 பேருமே என்ன செய்வோம்? 3 பேரும் ஒரே தளத்தில் இருக்கணும். அப்போ இந்த C3 சார்பாக பார்க்கக்கூட C2 என்ன செய்கிறாரு? C3 C2 ஒரே தளம். சரியா? அதே போல் C2வோட ஒப்படக்குள்ள என்ன செய்வார்? C2 வந்துட்டு அவரை என்ன செய்யணும்? அவரை பழச்சிக்கிற 3 பேரும் ஒரே தளத்தில் வைக்கணும். அப்போ அவரை ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள என்ன செய்கிறார்? இந்த இருக்கிற C1 C2 C3 3 பேருமே என்ன செய்கிறாங்க? அவங்க 3 பேருமே ஒரே தளத்தில் வைக்காங்க. அப்போ கேட்ட கேள்வி, எல்லா கார்பன் அணுக்களும் ஒரே தளத்தில் காணப்படுகின்றன அப்படின்னு அந்த கூற்று சரியான கூற்று. ஆனால் நல்லா பாருங்கள், C3யோட பார்க்கக்குள்ள C3க்குரிய இந்த ஹைட்ரஜன் 2 இந்த இருக்கிற ஹைட்ரஜன் 2 இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த இருக்கிற C2வும் என்ன செய்கிறா? ஒரே தளம். அப்போ ஒரே தளத்துக்குரியாக்களை பார்ப்போம். யார் C3
ஏபின்னு நான் குறிக்கணும். சரியா? அதே போல் C2 அடுத்தது HA HB. அதே போல் C2 சார்பாக பார்க்கக்குள்ள C2 சார்பாக பார்க்கக்குள்ள அப்போ இவர் தலைமுக்கோணி அடிக்கணும்னா அப்போ இவருக்கு வந்து என்னென்ன செய்யணும்? அப்போ C2 சார்பாக பார்க்கக்குள்ள C2 மிதிக்கிறதால அங்கால இருக்கிற C1 ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜன் இதை வந்துட்டு CN எடுக்கணும், HCN எடுக்கணும், HC. அப்போ எவ்வளோ பேரும் ஒரே தளத்தில் வைக்கணும். இப்போ இந்த இருக்கிற நான்முகி இந்த நான்முகியில் கீழே இருக்கிற 3 பேரையும் பிரிப்பாங்க. கீழே இருக்கிற 3 பேரும் 3 கோணத்தில் வைக்கப்படா. எப்படி வைக்கப்படா? இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வைக்கப்படுறாங்கன்னு நாங்கள் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். இந்த இருக்கிற அமைப்பில் வைக்கப்படுறாங்க. இப்படி இருப்பாங்கண்ணே. இவர் ஒரு திசை, இவர் ஒரு பக்கம், இந்த இருக்கிற ஒரு பக்கம். அப்போ இவரில் மேக்சிமம் என்ன செய்யணும்? மேலே இந்த அடிக்கிற ஒரு ஆள் இதானே இவங்க வடிவம். இந்த அடிக்கிறது அப்போ இந்த வடிவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே தளத்தில் வர்றது கேளுமா. இங்கே பாருங்கள், வேறு 2 பேரும் ஒரே தளத்தில் இருந்தால் இவர் வேறு தளம். அதே போல் மையானும் அவர் ஒரு வேறு தளம், இவர் ஒரு வேறு தளம். தளம்ன்றது என்ன? நம்ம கொண்டு போய் ஒரு கொப்பியில் கொண்டு வச்சு பார்த்தோம்னா அப்படியே அப்பின மாதிரி இருக்கணும். இப்போ இந்த அறிகிற கொப்பியில் கொண்டு இவர் 2 பேரையும் குத்தினேன்டா இந்த அறிகிற மையானும் இந்த கை கொத்திட்டிக்கிற மையானும் இந்த அறிகிற ப்ளூ பென், லைட் ப்ளூ பென், இவரும் என்ன செய்கிறாரு? அவரோட மூலகம் வித்தியாசப்படுறாரு. அதே போல் இந்த அறிகிற பேனோட டாப் அவரும் என்ன செய்கிறார்? அவரோட மூலகத்தை கொடுத்தா அவரும் வித்தியாசப்படுறாரு. அப்போ இவரில் என்ன செய்யலாது? நம்ம கதைக்க இயலாது. அப்போ இவர் 2 பேரும் கொப்பியில் மூலையில் கொண்டு வச்சா இவர் என்ன செய்வார்? இவர் முன்னுக்கு ஒரு கோணத்தில் வைப்பார், இவர் நடுவில் ஒரு கோணத்தில் வைப்பார். அப்போ அவரில் என்ன செய்யலாது? கதைக்க இயலாது. இப்போ இவ்வளோ பேர் என்ன செய்வா? ஒரே தளத்தில் இருக்கிற இவர்களுக்குரிய ஹைட்ரஜன் அணுக்கள், இந்த இருக்கிற ஹைட்ரஜன் அணுக்கள் என்ன செய்யும்? இது ஒவ்வொன்றும் வேறு தளங்கள் இருக்கும். சரியா? ஆனால் கேட்ட கேள்வி நமக்கு 3 கார்பன் அணுக்கள் ஒரே தளத்தில் காணப்படுகின்றன. 3 கார்பன் அணுக்கள் ஒரே தளம், ஆனால் எல்லா அணுக்களும் என்றது பிழை. சரியானே? தெளிவாக நினைக்கணும். அடுத்தது எல்லா 3 கார்பன் அணுக்களும் ஒரே தளத்தில் காணப்பட மாட்டாது. 3 பேருமே என்ன ஒரே தளத்தில் காணப்பட மாட்டாண்டா பிள்ளை. இப்போ ஆன்சர் கேட்ட கேள்வி தவறானவைன்னா ஏயும் டியும் என்ற ஆன்சர் என்ன? ஆன்சர் 4வது. ரைட். ஏ கூட்டு என்ன சொல்கிறான்? அயன் சேர்வையோட சரியான கேட்டத்தில் எல்லா அயன் சேர்வைகளும் நீரில் கரையும் இயல்பு உடையது. கெமிஸ்ட்ரியில் எல்லாம்னு செல்ல போகணும்னு செய்யணும். கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்து தான் அதுக்குரிய ஆன்சர் எடுக்கணும். எல்லாம்ன்றதை நைட் பண்ணிப்போம். பொதுவாக அயன் சேர்வை என்ற இயல்பு என்ன? அவர் இயற்கையில் பற்றிப்பார். பளிங்குருவாக அயன் சாலக வடிவம் அல்லது அயன் ராட்சத வடிவமாக கொண்டிருப்பார். இதால் என்ன செய்வார்? பங்கீட்டு வலு மூலக்கூறுகளை ஒப்பிடக்குள்ள உயர்வான கவர்ச்சி விசாரிக்கும். இவரில் வலிமையாக இருப்பார். அதால் என்ன செய்யும்? உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி எல்லாமே என்ன செய்யும்? கூட இருக்கும். சரியா? இவரை பொதுவாக என்ன செய்வா? நீரில் கரைவாங்க. காரணமே இவரில் அயன்கள் காணப்படும். என்ன கவர்ச்சி விசை ஏற்படுத்துவாங்க? அயனும் நீரும் இருக்கின்றா, நீர் வந்துட்டு முனைவாக்கம் இருக்கிற மூலக்கூறு. அப்போ அவர் இருமுனைவை ஏற்படுத்துவார். அயன் இருக்கிறதால அயன் இருமுனை கவர்ச்சி விசை ஏற்படுத்துவார். ஆனால் இவர் என்ன செய்வார்? திண்ம நிலையில் முன்ன கடத்த இயலாது. காரணம் இவரில் வந்துட்டு அயன் இருக்குது, ஆனால் திண்ம நிலையில் அசைகிறதுக்கு ஊடகம் இல்லை. ஆனால் உருகிய நிலை திரவ நிலையில் இந்த அயன் என்ன செய்யணும்? அசையலும் அரிக்கும். அப்போ என்ன செய்வார்? அவர் முன்ன கடத்துவார். இப்போ எல்லா அயன்களும் நீரில் கரையும் இயல்புடையவைன்னா அப்போ கொஞ்சம் யோசிக்கணும். சரியானே? ரைட். அடுத்தது பார்ப்போம். அயன் சேர்வைகள் பொதுவாக உயர் உருகுநிலை கொதிநிலையுடைய. பொதுவாக என்ன செய்கிறாரு? உயர் உருகுநிலை கொதிநிலையுடையார். அப்போ என்னது? அந்த கூட்டு சரியான கூட்டு. அதே போல் அயன் சேர்வைகள் யாவும் அறை வெப்பநிலையில் திண்மமாக காணப்படும். யாவும் என்றக்குள்ள என்ன செய்யணும்? அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். ரைட். அடுத்தது பார்ப்போம். சோடியம் குளோரைட் பளிங்கொன்றை நீரில் இடும்போது சோடியம் அயன்களுக்கும் நீர் முனைவுகளுக்கும் இடையில் அயன் தூண்டிய இருமுனை இடைக்கவர்ச்சி விசை ஏற்படும். அப்போ இந்த இடைக்கவர்ச்சி விசை எல்லாமே நினைச்சிட்டோம். போனவே உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன் எப்படி வருதுண்டு. அப்போ சோடியம் இருக்காரு, நீர் இருக்காரு, நீர் முனைவாக்கம். அப்போ சோடியம் ஒரு அயன். அப்போ அவர் 2 பேருக்கு இடையில் வர வேண்டிய என்ன? அயன் இருமுனை விசை வரணும். தூண்டிய இருமுனை எங்கே வரும்? ஒரு அயன்லையும் இன்னொரு முனைவு இல்லாத ஒரு மூலக்கூறை போகக்குள்ள அவர் 2 பேருக்கு கவர்ச்சி விசை வரணும்னா என்ன செய்யணும்? அயன் போய் அந்த முனைவாக்கம் இல்லாத மூலக்கூறை தூண்டுவார். தூண்டி அவரில் முனைவாக்கத்தை கொண்டு வரும். அந்த டைமாக என்ன செய்யும்? அயன் தூண்டிய இருமுனை இடைக்காட்சி விசை வரும். உதாரணம் I- போய் I2 தூண்டி என்ன செய்வார்? I3- உருவாக்குறது.
இந்த சந்தர்ப்பம். இவர் லைட் உண்டக்குள்ள முனைவாக்கம் இல்லை, இவரில் முனைவாக்கம் ஒரு அயனாக இருக்கார். அப்போ அவர் போய் என்ன செய்வார், இவரை தூண்டி அவர் லைட் ரிமைன்ஸ் உருவாக்குறது ஏற்பாடு சந்தர்ப்பம். ரைட். அப்போ இடைக்காவச்சி விசை காணப்படுமென்றது டிவியில் எல்லா அயன் சேர்வு விவாகம் எல்லா அயன் சேர்வைகளும் நீரில் கரையும் இயல்புடையது. அப்போ நமக்கு தெரியும் எப்படி அயன் சேர்வையை பார்க்குறேன். அதுவும் போன பேப்பரில் செட்டோம். கன்ஃபியூஷனாக இருந்தால் முன்னுக்கிறத பாருங்கள். சரியானே? ரைட். அப்போ எல்லா அயன் சேர்வையும் அப்போ பொதுவாக அப்படி வந்தால் என்ன செய்ய, அயன்கள் போடக்கூட நமக்கு வீழ்படிவே வரக்கூடாது. பொதுவாக பேரியம் சல்பேட் போன்ற சேர்வைகள் இவெல்லாம் என்ன செய்வா, வீழ்படிவாக இருப்பாங்க. அப்போ இவ அந்த கூற்று பிழையான கூற்று. கேட்ட கேள்வி சரியானது. அப்போ அரை வெப்பநிலையில் அயன் சேர்வைகள் யாவும் திண்மங்களாக காணப்படும் என்றாங்க. ரைட். அப்போ இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் ஆன்சர் ரெண்டாவது. ரைட். ஐதரசன் அணுநிறமாலை தொடர்பான பின்வரும் கூற்றுகள் தவறானவை. 19வது கேள்வி தவறானவை. ஐதரசன் அணுநிறமாலை சம்பந்தமான. இப்போ நமக்கு தெரியும் ஐதரசன் நிறமாலை பாசன் பிரக்கெட் போன்ற தொடர்கள் ஐஆர் பிரதேசத்தில் காணப்படுகின்றன. பாசன் பிரக்கெட் போன்ற தொடர்கள் எதில் காணப்படுவா, இந்த பாசன் பிரக்கெட் போன்றார்கள் எதில் காணப்படுறா, ஐஆர் பகுதியில் காணப்படுவா. அதே போல் பாமர் விசிபிள் பகுதியிலையும், லைமன் புற ஊதா யூவி பகுதியிலையும் காணப்படுவார். அப்போ அந்த கூற்று என்னது, அந்த கூற்று சரியான கூற்று. அதே நேரம் அடுத்த பி கூட்ட சொல்கிறான். ஐதரசன் கால நிறமாலையிலிருந்து பிரதான சக்தி மட்டங்கள் உபசக்தி மட்டங்கள் இருக்கை தொடர்பான தகவல்களை பெற முடியும். பிரதான சக்தி மட்டம் உபசக்தி மட்டங்கள் தொடர்பான தகவல்களை பெறணும். பிரதான சக்தி மட்டம் உபசக்தி மட்டங்கள் இருக்கிறதுக்கான சான்று என்னென்ன? சான்று பிரதான சக்தி மட்டம் சக்தி மட்டங்களில் உபசக்தி மட்டங்களில் இலத்திரன் அமைந்தமைக்கு சான்றுகள் என்னென்ன? முதலாவது என்ன சொல்லலாம், தருகிற ஐதரச நிறமாலை கைக்கணும். ஐதரச நிறமாலை. அடுத்தது விளக்கஞ்சனால் யார்? நீல்போர். அப்போ நீல்போரின் சக்தி மட்டம் தொடர்பான கொள்கை. அடுத்த வேறு என்ன சொல்லலாம், உபசக்தி மட்டங்களுக்கானதெல்லாம் சக்தி மட்டம் உபசக்தி மட்டம் ஞாபகம் ஒன்றுமே இருக்கணும். அயனாக்கல் சக்தி தரவுகள் இதெல்லாமே என்ன செய்யுது, இலத்திரன் சக்தி மட்டங்களில் அமைஞ்சிருக்கின்ற சான்றை குறிக்குது. ரைட். அப்போ நமக்கு என்ன சொல்கிறான், ஐதரசன் கால நிறமாலை பிரதான சக்தி மட்டம் மற்றும் உபசக்தி மட்டங்கள் இருக்கை தொடர்பான தகவல்களை பெற முடியும். ரைட். அப்போ இவர் என்ன செய்வார், தகவல்களை இதன் மூலம் பெற முடியும். இந்த கூட்டு சரியான கூட்டு. அடுத்து சொல்கிறான், N=4 N=2 நடைபெறும் தாண்டல் பாமர் தொடருக்குரிய நீல நிற கோடாகும். N=4 4ல் இருந்து 2க்கு வர என்ன பாமர் நோக்கில் என்ன செய்யணும், 2க்கு வரணும். அப்போ 2க்கு வராலே சரி, 4லேருந்து 2க்கு வரக்குள்ள என்ன கோடு, அவர் பச்சை நிற கோடு அடிக்கணும். என்ன சொல்கிறான், நீல நிற கோடு பச்சை நிற கோடு நம்ம தெரியும். அப்போ சக்தி அதிகரிக்கும் என்ன செய்யும். அப்போ B1 அவரை பார்க்க B2க்கு சக்தி கூட, B2வை பார்க்க B3க்கு கூட, B3யை பார்க்க B4க்கு கூட. என்ன B1 நம்ம இதுலேருந்து யாரை சொல்கிற, B1ன்னு சொல்கிறது யார், B1ன்றது 3ஆம் சக்தி மட்டத்திலேருந்து 2ஆம் சக்தி மட்டத்துக்கு இலத்திரம் வருது. இவர் 4ஆம் சக்தி மட்டத்திலேருந்து 2ஆம் சக்தி மட்டத்துக்கு வருது. இவர் 5ஆம் சக்தி மட்டத்திலேருந்து 2ஆம் சக்தி மட்டத்துக்கு வருது. இது B4ன்றது 6ஆம் சக்தி மட்டத்திலேருந்து 2ஆம் சக்தி மட்டத்துக்கு வருது. இவர் என்ன கலரில் இருப்பார், B1ன்றவர் இவர் ரெட் கலர். சரியா? ரைட். இவர் க்ரீன், இவர் ப்ளூ, இவர் என்ன செய்வார், இவர் பேர்பிள். அப்புறம் நமக்கு தெரியும். இப்போ இவர்களை பார்க்க இப்போ சக்தி அதிகரிக்கிறவர் சேர்ப்பிருக்கு. அல்ஃபாவை பார்க்க பீட்டாவுக்கு, பீட்டாவை பார்க்க காமாவை பார்க்க டெல்டாக்கு. அப்போ இந்த கோடுகள் என்ன குறிப்போம், இவர் அல்ஃபா, இவர் பீட்டா, ஒரு காமா, ஒரு டெல்டா. சரியானே? இல்லை வேறு எந்த குழப்பமும் இல்லையே. ரைட். அப்போ சக்தி அதிகரிக்கிறதுல நம்ம தெரியும். இந்த விசிபிலிட்டி
விப்ஜியர் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன செய்யலாம், விப்ஜியர்னு ஞாபகம் வச்சுக்கிறேன்னு வானவில்லை கலரு நமக்கு தெரியும். அலைநீளம் சக்தி அதிகரிக்கிற வரிசை, அது சக்தி அதிகரிக்கிற வரிசை, சக்தி அதிகரிக்கிற வரிசை, சக்தி ஆறு கூட இந்த கூடலாம் இருப்பார். என்ன ரெட்டுக்கு ஆக குறைய சக்தி, வயலட்டுக்கு ஆக கூட. அவங்க காமாண்டு வர போக்கில் அவருக்கு தான் சக்தி கூட இருப்பார். அப்போ சக்தி கூட இருப்பார். சக்தி சரி, சக்தி வரிசையில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சரி. இப்போ பாருங்கள், அப்போ நீலன்ற கோடுன்னு சரி 4லேருந்து 2க்கு வர்றது, பச்சைன்ற கோடு. நீல நிற கோடுன்றது 5லேருந்து 2க்கு வர்றது. என்ன நீல நிற கோடுன்றது 5லேருந்து 2க்கு வர்றது. அப்போ அந்த கூற்று பிள்ளையான கூற்று. லைமன் தொடரின் 2ஆம் 3ஆம் கோடுகளுக்கு இடையிலான சக்தி வேறுபாட்டிற்கு சமமான வேறுபாட்டை இப்போ என்ன சொல்கிறான், 2ஆம் 3ஆம் கோடு. அப்போ என்ன செய்ய லைமன், அப்போ இது போன பேப்பரில் செஞ்சு காட்டினேன். L3 - L2 அடுத்த லைமனுக்கு அடுத்த தொடர் என்ன பாமர். அப்போ என்ன செய்வோம், இங்கே எந்த நம்பரில் கடைசி முடிகிறாரோ அங்கேருந்து அடுத்த தொடர் ஸ்டார்ட் ஆவார். B2 - B1 வரணும். என்ன அதான் சரியானது, ரைட். அப்போ இவன் என்ன சொல்கிறான், 3ஆம் 4ஆம் கோடுகளுக்கு. அப்போ இவன் என்ன சொல்கிறான், B4 - B3 3ஆம் 4 கோடுகளுக்கு இடைப்பட்ட வித்தியாசத்தை சொல்கிறான். அப்போ அந்த கூற்று என்னது, அந்த கூற்று பிழையான கூற்று. என்ன சொல்கிறான், எந்த சக்தியை வித்தியாசத்தை சொல்கிறான், எந்த சக்தியை வித்தியாசத்தை சொல்கிறான், 3ஆம் 2ஆம் கோடு. 3ஆம் 2ஆம் கோடுனா இந்த அறிக்கிற சக்தி வித்தியாசம், இந்த அறிக்கிற சக்தி வித்தியாசம் வேறுபாட்டை பாமத்துணை 3ஆம் 4ஆம் கோடு என்ன செய்வார், இந்த அறிக்கிறவர் அடுக்கணும். என்ன அப்போ பாமர் முதலாக கோடு வர சக்தி தான் அவர் எடுக்கணும், ரைட். சரி, இந்த அறிகிறது லைமன்ற 3ஆவது இந்த அறிகிறது சரியா. இந்த அறிகிறார் L3, இந்த அறிகிறார் B2, ஒரு B2 சரியா. அப்போ இதில் பிழையான கேட்டிருந்தது, பிழையான கூற்று என்ன, பிழையான கூற்று. அப்போ இதில் சியும் டியும், சிடின்னு ஆன்சர் எத்தனாவது, ஆன்சர் ABBC CD, CD என்ன ஆன்சர் 3ஆவது. சரி, போன பேப்பர்லையும் பார்த்துருந்தோம். 20 கேள்வியில் கேட்டிருக்கிறது சம இலத்திரன் நிலை அமைப்பு. 2 விஷயமாக கேட்பான்னு சொல்லி பார்த்துருந்தேன். என்னென்று ஒன்று சம இலத்திரன் நிலை அமைப்பு, அதே போல் சம இலத்திரனுக்குரியது, இலத்திரன் நிலை அமைப்புக்குரியது என்ன கேட்பான். அடுத்தது இலத்திரனுக்குரியது. இலத்திரனுக்குரியதுன்னா என்ன, நம்பர் ஆஃப் இலத்திரனை கேட்கான். இலத்திரன் நிலையமைப்புன்னா என்ன, நம்ம என்ன செய்யணும், இலத்திரன் நிலையமைப்பை கிரிப்பாக்கணும், ரைட். அப்போ குரோமியம் வந்துட்டு நம்பர் 24 அணுவன் இவர் சைன். அப்போ நம்ம பொதுவாக ஒரு பாடமாக்கிறதுக்கு என்ன செய்கிற 3D மூலகம் சயின்ஸ் டீச்சராக வந்த கிருக்கன் மன்சூருக்கு பெரிய கொம்புன்ற நினப்பு உள்ள சனி அணிஞ்சு ஆரம்பிச்சிங்க சரியான, ரைட். அப்போ இவர் வந்து 21 ஆரம்பிப்பார். 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. அப்போ இங்கே ஃபுல்லாக இப்போ முன்னுக்கு இருக்கிறத போடுறேன். -2s திருப்பி போடையில் 2s2, 2p6, 3s2, 3p6 இது வரைக்கும் 18 இலத்திரம் வந்துட்டு 4s2 20 இது வரைக்கும் வந்துட்டார். அப்போ நான் இதில் எழுதக்குள்ளே 4s2 3D1 ஸ்டார்ட் பண்ணிட்டுறாரு. அப்போ இதுதான் 3D உலகத்துக்குரியது, ரைட். இதில் கேட்டுக்கிற குரோமியம் வந்து 24 ஹவர்லேருந்து எப்படி இருந்திருப்பார், 4s2 20 முடியுது, 20 4s2. அப்போ 24ன்னா 3D ஃபோன் வரணும். இவரில் உறுதி காரணமாக என்னென்று வருவார், குரோமியம் செப்புடு அது 2 அலட்டாக இருந்துக்கணும். இவர் 4s1 3D5 ஒன்று வந்துருப்பார். 4s1 3D5 4s1, ரைட், ஓகே. அப்போ இவர் குரோமியம் 3+ கட்டிக்கான், குரோமியம் 3+ கட்டிக்கான். அப்போ இலத்திரன் ஆற்றப்படக்குள்ள என்ன செய்யும், வெளியிலேருந்து ஆற்றப்படுவார். அப்போ இங்கேருந்தோ வெளியோட்டிலேருந்து ஆற்றப்படும். நிரம்பக்குள்ள என்ன செய்யும், சக்தி வித்தியாசம் காரணமாக 4s நிரம்பி 3D நிரம்பப்படும், மாறி வரும், ரைட். அதை இங்கே பார்க்கப்படாது. ஆற்றப்படக்குள்ள என்ன செய்வோம், வெளியிலேருந்து ஆற்றி வருவோம். அப்போ 4s தான் வெளியே இருக்காது 3D, ரைட். 4sல ஒரு இலத்திரன், 3 இலத்திரன், ஒரு இலத்திரன், இவரில் 2 இலத்திரன். அப்போ என்னென்னு வர போகிறாரு, எனக்கு 3D 3 என்று வர போகிறாரு. என்ன 3D 3 என்று வர போகிறாரு. 3p6 3D 3ன்னு முடிய போகிறாரு. அடுத்தது ஸ்கேண்டியம் என்னென்னு வராரு, அவர் 4s2 3D1 என்று வராரு.
அதே நேரம் மங்கனீஸ் 2+, மங்கனீஸ் எத்தனை 25 நான் ரெண்டு வந்துருக்க போது 3d5 4s2 4s2ஓட 20 3d 5 எடுத்துருப்பாரு 25 வெறும் மங்கனீஸ் எம்என் 2+ன்னா எத்தனை எழுத்துறேன் 2 எழுத்துறா ஆட்டிருக்கணும். அப்போ இந்த 2 போயிருக்கும். அப்போ என்னென்னு வந்துருக்கு கடைசா 3d5 3p6 3d5 இதோட முடிஞ்சிருப்பாரு. அதே போல் கேட்டுக்கிறது வனேடியத்தை கேட்டுக்கிறான். வனேடியத்துக்கு என்ன 23 என்னென்னா அவர் வந்திருப்பார் 4s2 3d 3n வந்திருப்பார் என்ன 3d 3n வந்திருப்பார். அவன் 23 ரைட். இவன் வனேடியம் 2+ன்னு என்ன செய்யும் கடைசியில் இறுதி ஓட்டில் இருக்கிற இலத்திரன்கள் ஆட்டப்பட்டிக்கணும். இறுதி ஓட்டில் எத்தனை இலத்திரன் இவரில் வந்துட்டு 3d 2 இலத்திரன். அப்போ 4s2 ஆட்டப்பறிப்பார். அப்போ 2 இலத்திரம் போயிடுச்சுண்டா அவ்வளோதான் வந்துருக்கு 3p6 3d 3n முடிஞ்சிருக்கிறாரு. இப்போ கேட்ட கேள்வி சம இலத்திரன். அப்போ 3d 3 இவர் முடிகிறார் இவர் 3d 5 முடிகிறார் இவர் 3d 4s2 முடிகிறாரு. அப்போ கேட்ட கேள்விக்கு யார் 2 பேரும் வனேடியமும் தரிக்கிற குரோமியமும் வரும் ஆன்சர். இப்போ ஆன்சர் எத்தனாவது வனேடியமும் ABBCCDADன்னா ஆன்சர் 4வது. ஆன்சர் 4வது. அடுத்தது கூற்றுக்கல்வியல் வளமை என்ன செய்யணும் நம்ம 2வது கூற்றை செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் தான் முதல்ல கூட்ட வளமையாக செய்யணும் பொதுவானே. இதான் பிழை விடாமல் நமக்கு செய்ய ஏழு மதிக்கும். முதலாவது கதோட்டு கதிர்கள் எதிரேற்ற முடியவை. கதோட்டு கதிர்கள் என்ன இப்போ நம்ம இலத்திரனை தானே கதோட்டு கதிர். அப்போ அவர் என்னது அவர் எதிரேற்றம்ன்றது என்ன. அப்போ அந்த கூற்று சரியான கூற்று சரியா இருக்காது. கதோட்டு கதிர்கள் காந்தப்புலத்தில் வடமுனைவே தென்முனைவே நோக்கி திரும்பல் அடையாது. காந்தப்புலத்தில் முன்னேறி செல்லும். வளைந்த பாதையில் முன்னேறி செல்லும். அப்போ அது சரி தானே. மின்காந்த விசைன்ற ஒரு இதை பிரயோகிச்சோம்னா போன பேப்பர்லையும் பார்த்துருந்தோம். இலத்திரம் ஒரு பக்கம் திரும்பினார்னா புரோதனை செய்வார். மறுபக்கத்தில் திசையில் மாறி வருவார். அதே போல் அவரோட ஆரையுமே செய்யும். அவரோட பருமன் மாறுபடுறதால அவரோட ஆரையும் மாறுபடும். ஆரைகளும் சமன் அரிக்காது. ஒரு வட்டம் அடிப்பாங்கன்னு நீங்கள் மெட்ரன் ரேடியேஷனில் பார்த்தீங்கன்னா பின்ன படிப்பீங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா ஒரு வட்டம் அடிப்பார். மின்காந்த புலங்களை பிரயோகிக்கக்கூட வட்டையை தாட்டுவாங்க ரைட். அப்போ என்ன செய்வார் வளைந்த பாதையில் முன்னேறி சென்றார். அப்போ அந்த கூட்டும் தெரியாது. இப்போ கேட்ட கேள்வி கதோட்டு கதிர் மறையேற்றம் இருக்கிறதால தானா இவர் முன்னேறி போகிறாருன்றத பார்க்கணும். அதானே விளக்கம் அறிக்கணும். இங்கே முன்னேறி போகிறார் அதாவது வளைந்த பாதையில் முன்னோக்கி செல்லண்டா என்ன இருக்கணும் மறையேற்றம் நேரேற்றம்ன்ற கதை என்னது தேவையில்லை. அவர் என்ன செஞ்சிருக்கணும் ஏற்றத்தை கொண்டு இருந்தால் சரி. மறையேற்றத்தை கொண்டாலும் வட்டம் அடிப்பார் நேரேற்றத்தை கொண்டு தான் வட்டம் அடிப்பார். அப்போ இந்த கதையில் எதிரேற்றம்ன்றது தேவையில்லை. ஏற்றம் செல்லுதான் சரி. பட் எதிரேற்றம் ஸ்பெசிஃபிக்காக செல்றதால அதை வரக்கூடிய விளக்கமாக எடுக்க இயலாது. அப்போ ஆன்சர் எத்தனாவது ஆன்சர் 2வது சரியானே ரைட். அடுத்தது காபன் ஒரு இலத்திரனை ஏற்கும்போது உறுதியான இலத்திர நிலையமைப்பொன்றை பெறுகின்றது. காபனத்தில் 6 12 பொது வந்துட்டு 6 12. அப்போ அவர் இலத்திர நிலையமைப்பு என்ன வரும் 1s2 2s2 2p2 6 ரைட். அவர் ஒரு இலத்திரனை ஏற்றாருண்டா அவர் இலத்திர நிலையமைப்பு எப்படி வரும் 2s2 2p3 2p3க்குள்ளே என்ன செய்கிறாரு ஒரு அரை நிரம்பல் எடுக்காரு. அப்போ இவர் என்ன செய்கிறாரு உறுதி கூறுறாரு. அப்போ அந்த கூட்டு சரியா இருக்கு. எனினும் நைதரசம் ஒரு இலத்திரனை ஏற்கும்போது உறுதியான இலத்திரனை அமைப்பை பெற்றுக்கொள்வதில்லை. நைட்ரஜனத்தினை 7ன்னா 1s2 2s2 2p3. அப்போ ஒரு இலத்திரனை ஏற்றாருன்னா என்ன வரும் 2s2 2p4. ஆனால் உறுதியாக கூட நிறைய நைட்ரஜனை தான் கூட. அப்போ என்ன செய்யாது மூலகங்கள் அவங்களோட உறுதியை லேஸில் குலைக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்போ இவர் என்ன செய்வார் நைட்ரஜனை பார்க்க காபன் இலத்திரனை ஏற்கிற வீதமே பிடிக்கும் கூட இருக்கும். ஏன் அவர் உறுதிக்காக என்ன செய்வார் டக்குன்னு இலத்திரனை ஏற்பார். காபன் நைட்ரஜனை செய்வார் டக்குன்னு ஏற்காது பெற்றுக்கொள்வதில்லை. என்ன சொல்கிறான் உறுதியான திறனை அமைப்பை காபன் பெறாராம் ஒரு இலத்திரனை ஏற்கக்கூடாது. அந்த கூற்று சரி. எனினும் நைதரசன் இலத்திரனை ஏற்கும்போது உறுதியான இலத்திரனை அமைப்பை பெற்றுக்கொள்வதில்லை. அந்த கூற்றும் சரி. அப்போ இந்த கூற்று என்ன சொல்கிறது அப்போ இந்த கூற்று சரியான கூற்று அறிக்கை. காபனை விட நைதரசனின் இலத்திரன் நாட்டம் குறைவான இலத்திரனுக்கான நாட்டம் இலத்திரனை ஏற்கிறதுக்குரிய நாட்டம் அப்போ என்ன செய்யும் உறுதியை குறைக்க விரும்பாட்டி நைட்ரஜன் செய்யாது இலத்திரனை விரும்பாட்டி என்ன செய்யாது அப்போ அவரோட நாட்டம் குறை. அப்போ காவனை விட நைதரசன் இலத்திரன் நாட்டமே பிடிக்கும் குறைவு அறிக்கும். அப்போ விளக்கம் அறிக்காரு. அப்போ ஆன்சர் எத்தனாவது ஆன்சர் 1வது ரைட். KOH திண்மம் நீரில் கரையும் போது K+ aqueous மற்றும் OH- aqueous அயன்களை தோற்றுவிக்கின்றன.
ரைட். இப்போ அப்போ திண்மத்திலேயே ஃபஸ்ட்டு எப்படி இருப்பார்? கேஓஹெச். பொதுவாக நம்ம எப்படி பார்க்குறேன் அயன் சேர்வையில் வளம் கூட்டாக்கள் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரெஞ்சியம், அடுத்தது அதே போல் NH4+ வந்தால் இந்த சேர்வையில் வர அன்னையன் நம்ம பார்க்க என்ன செய்வா வந்துட்டு அயன் சேர்வை. ரைட். அப்போ இங்கே இருக்கிற கேஓஹெச் ஒரு அயன் சேர்வைன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அதில் இருக்கிறாங்க. அப்போ அயன் சேர்வைன்னா என்ன செய்யணும்? இருக்கிற ஒரு ஆள் கற்றையன் வந்து இலத்திரனை இழந்து ஓரளவு நேரேற்ற முடிய ஆளாகவும் அன்னையனை இருப்பார், மறையேற்ற முடிய ஒரு ஆளாகவும் இருப்பார். அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே அந்த சேர்வை எப்படி இருக்கும்? K+O- OH- சொல்லி தான் இருக்கும். இது நீரில் கரைஞ்சி தான் புதுசாக திருப்பி தோற்றுவிக்கிற தேவையில்லை. இவன் சொல்கிறான் தோற்றுவிக்கின்றான். அப்போ இந்த கூட்டு பிள்ளையான கூற்று KOH திண்மம் ஒரு அயன் சேர்வை ஆகும். அப்போ என்னது? ஒரு அயன் சேர்வை. அப்போ இதுக்குரிய ஆன்சர் அப்போ என்ன வரும்? சரி இல்லையா? ஆன்சர் 3வது. ரைட். அயன் சேர்வை எப்படி பார்க்குறன்றதை போன பேப்பரில் செஞ்சு காட்டேன். ரைட். அடுத்ததை பார்க்க SO3 NH3 என்பன ஒரே எண்ணிக்கையிலான பிணைப்பு ஜோடி இலத்திரன்களை உடையவை. ரைட். SO3னா 3 ஆக்சிஜன் இருக்காரு, சல்பர் 4 பேருமே 6ஆம் கூட்டம். அப்போ 4 பேருமே 6ஆம் கூட்டம். அப்போ 6 4 24 8 பிரிச்சா 3,0 தலை முக்கோணி வடிவம் பெறணும். எனக்கு தலை முக்கோணி வடிவம் பெறணும். அப்போ ஆக்சிஜன் தொங்கல்ல வரதால் ஆளுக்கு 2 பிணைப்பு போடுறோம். இதான் வர்ற வடிவம். என்ன தரிக்கிறது? இதுதான் அவர வடிவம். அதே போல் NH3 என்னென்னா நைட்ரஜனுக்கு 5 ஹைட்ரஜன் சுற்றையரான வரக்குள்ள 7 போடும். 7 3 21. அப்போ 26 8 பிரிச்சா எத்தனை? 8 24 ஒரு தனிச்சோடி. அப்போ என்ன வேறு முக்கோண கூம்ப வடிவத்தை எடுக்கணும். ஒரு தனிச்சோடி. ரைட். இப்போ பாருங்கள், ஒரே எண்ணிக்கையிலான பிணைப்பு ஜோடி இலத்திரன்களை உடைய ஒரே எண்ணிக்கையிலான பிணைப்பு ஜோடி இலத்திரன் அறிக்கை SO3க்கு எத்தனை அறிக்கை? 1 2 3 4 5 6 பிணைப்பு. அப்போ எத்தனை இருக்காரு? 6 சோடி பிணைப்பு ஜோடி இலத்திரன் என்ன பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள் எத்தனை இருக்காரு? 6 சோடி இருக்காரு. இவரில் எத்தனை இருக்காரு? இவர் 3 சோடி தான் இருக்காரு பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள். அப்போ பிணைப்பு ஜோடி இலத்திரன்களில் 3 சோடி தான் இருக்காரு. அப்போ இந்த கூட்டு சரியா? இந்த கூட்டு பிள்ளையான கூட்டு. அடுத்த பாருங்க. அப்போ SO3, NH3 ஆகிய இரு மூலக்கூறும் ஒரே மூலக்கூட்டு வடிவமா இவர் என்ன செய்கிறாரு? இவர் தலைமுக்கோணி. இவர் என்ன செய்கிறாரு? முக்கோண கூம்பகம். அப்போ இந்த கூட்டும் பிள்ளையா இருக்கு. 2 பிள்ளைன்னு ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் 5வது. ஆனால் இந்த கூட்டில் 2வது கூட்டு சரியாக வரணும்னா எடுத்துக்கலாம். எப்படி இந்த கூட்டை எடுத்திருக்கலாம்? சிக்மா பிணைப்பு 3 பேர்லையும் எத்தனை இருக்கிறாங்க? 2 பேர்லையும். SO3 NH3 3 பேர்லையும் எப்படி இருக்காங்க? 3 சிக்மா பிணைப்பு இருக்குது. அப்போ இந்த கூட்டை சரியாக எடுக்கணும்னு ஒரே எண்ணிக்கையிலான சிக்மா பிணைப்புகளை கொண்டிருக்குமெண்டா சரியா இந்த கூட்டு சரியாக வந்திருக்கலாம். ஏன்னா 3 சிக்மா பிணைப்பு தான் இருக்கா. ரைட். அடுத்த கேள்வி 25வது. மக்னீசியம் அணுவின் பயன்பாடு கருவேற்றமானது கல்சியம் அயனின் அப்பெருமானத்தை விட பெரியது. ரைட். பயன்பாடு கருவேற்றம்னா என்ன? தொங்கல்ல இருக்கிற ஒரு இலத்திரன் சராசரி அனுபவிக்கிற கவர்ச்சி விசை. ரைட். அப்போ மக்னீசியத்தையும் கல்சியத்தையும் எடுத்து பார்ப்போம். கல்சியம் 20, மக்னீசியம் எத்தனை? மக்னீசியம் 12. பயன்பாடு கருவேற்றம்னா மக்னீசியம் கல்சியம் 2+ கட்டிக்கிறாங்க. அப்போ புரோத்தனின் கீழ் இலத்திரன். அப்போ இவர் எத்தனை புரோத்தன்? இவர் 20 புரோத்தன் இருக்கும். அவரில் 2 இலத்திரனை இழந்துட்டாருன்னா 18 இலத்திரன் தான் இருக்கும். இவரில் 12 புரோத்தன் இருக்காரு, 12 இலத்திரன் இருப்பார். அப்போ இவர் பயன்படுற கருவேற்றம் என்ன? அண்ணளவை பிரித்து பார்த்தீங்கன்னா 1.11. இவரில் 1 பயன்பாடு கருவேற்றம். அப்போ ஒரு இலத்திரன் அனுபவிக்கிற கவர்ச்சி விசை கூட ஆரை என்ன செய்ய பார்க்கும்? கவர்ச்சி விசை கூட பயன்பாடு கருவேற்றம் கூட என்ன செய்வார்? கவர்ச்சி கூடுவார். கவர்ச்சி கூட என்ன செய்யும்? ஆளை தூக்கி கிட்ட வச்சுக்கிட்டா ஆரை என்ன செய்ய பார்க்கும்? ஆரை குறைய பார்க்கும். அப்போ ஆரை நமக்கு எப்படி இருக்கும்? கவர்ச்சி விசை குறைய பயன்பாடு கருவேற்றம் குறைய ஆரை என்ன செய்யும்? கூடும். சரியானே. இப்போ கல்சியம் 2+ பார்க்க யாரோட கூட இருக்கும்? மக்னீசியத்தில் கூட இருக்கும். சொல்கிறான், மக்னீசியம் அணுவின் பயன்பாடு கருவேற்றமானது கல்சியம் அயனின் அப்பெருமானத்தை விட பெரியது. மக்னீசியத்தை பார்க்க இல்லையே, மக்னீசியத்தை கொண்டு வராரு, கல்சியத்தை கொண்டு வராரு. அப்போ இந்த கூற்று பிள்ளையான கூற்று. அதே நேரம் வாயின்லைன் கல்சியத்தின் ஆரையானது மக்னீசியத்தை பெரியது. ஆரை யாருக்கு பெருசு? மக்னீசியத்தை தான் பெருசு. ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர்